So last video logical operator na என்னன்னு பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம compound assignment operator na என்னன்னு பார்க்கலாம். So compound assignment operator அப்படின்றது என்ன அப்படின்னா arithmetic operator plus assignment operator. So assignment operator அப்படின்றது என்ன அப்படின்னா a equal to 10 ன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த 10 ன்ற வேல்யூ a க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா assign பண்றோம். So அப்ப compound assignment operator அப்படின்றது arithmetic plus compound assignment. For example, plus or equal to, minus or equal to, divide or equal to, etc. இததான் நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா compound assignment operator ன்னு சொல்வோம். So compound assignment operator எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு டேட்டா டைப் அண்ட் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதில் என்னோட ஓல்டு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நியூவான ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு எனக்கு ஒரு நியூ வேல்யூ கிடைக்குதுல்ல, அந்த வேல்யூவை என்ன ஓல்டு வேரியபிள் ஆல்ரெடி இருக்கா அந்த வேரியபிள்லேயே நான் ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கிளாஸ் காம்பவுண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ், மெயின் மெத்தட், பப்ளிக் ஸ்டாட்டிக் void main, so string array of args. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேட்டாவை டிக்ளேர் அண்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். int a is equal to 10ன்னு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் வந்து இந்த 10 கூட இன்னொரு 10 ஆட் பண்ணணும். ஆனால் அந்த ஆட் பண்ணி வர அந்த நியூ வேல்யூவை அகைன் நான் எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏவிலே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா a ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா இது எப்படியோட பேக் எண்டில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா a ஈக்குவல் டு a ப்ளஸ் 10. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா a ஈக்குவல் டு ஆல்ரெடி எனக்கு ஏல என்ன இருக்குது அப்படின்னா 10ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 10 ப்ளஸ் 10. அப்போ அந்த 10 ப்ளஸ் 10 உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 20 ஆகிட்டு அது எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஏவிலே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா system.out.printlnல பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 20ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் அசைன்மெண்ட். இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு தான் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் அசைன்மெண்ட். இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் a ஈக்குவல் டு 10 இருக்கட்டும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா -5 பண்ணணும். ஆல்ரெடி இருக்க டேட்டாவில் இருந்து -5 பண்ணணும். ஸோ அப்படி பண்ணி நான் எதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அகைன் என்னோட ஓல்டு வேரியபிள்லேயே நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். system.out.println இப்போ ஏன்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்காட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அடிஷன் வேல்யூ, இது வந்து சப் வேல்யூ, ஷார்ட்டாக கொடுத்துக்கிற சப்ராக்ஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனுக்கு என்னென்னா a இன்ட்டு ஈக்குவல் டு ஒரு 3ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். system.out.println உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூன்னு சொல்கிறேன். ஸோ ப்ளஸ் ஏன்னு கொடுக்குறேன். அகைன் டிவைட் பண்ணுறேன் ஈக்குவல் டு 2 டிவைட் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். .out.println. ஸோ நான் இதுலேயே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைடுன்னு காட்டுறேன். டிவைட் வேல்யூ plus a modulus are equal to 2ன்னு கொடுக்குறேன். ஸோ
ஸோ எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். system.out.println. ஸோ மாடியூல்னு சொல்லிடுறேன், மாடியூல் வேல்யூ. ஸோ பாருங்கள், எல்லாத்துக்குமே ஏவில் நான் அசைன் பண்ண வேல்யூ தான் இப்போ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ என்னோட கிளாஸ் நேம் என்னவோ அதுதான் என்னோட ஃபைல் நேமாக வைக்கிறேன். ஸோ என் கிளாஸ் நேம் வந்து compound.java. ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். இதை நான் ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஸோ இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைலோட கமெண்ட் ஜாவாc ஃபைல் நேம் compound.java. ஸோ எனக்கு எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன், compound.java. ஸோ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ எனக்கு அதில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்பேஸ் கொடுக்கலன்றதுனால இந்த கன்காட் பண்ண இந்த வேல்யூவோட என்னவாயிருக்கு அப்படின்னா ஒட்டி வந்திருக்கு. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஜாவாc compound.java. ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. ஜாவா compound.java. ஸோ அந்த ஏன்ற அந்த வேரியபிள், ஒரு வேரியபிளில் நான் அடிஷன் வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன், சப்ராக்ஷன் வேல்யூ, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே வேரியபிளில் அசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்காக தான் காம்பவுண்ட் அசைன்மெண்ட் யூஸ் ஆகும்.